வாசி மந்திரம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்தோட மந்திரம். அந்த மூச்சு காத்து மந்திரத்தை நாம எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த மந்திரம் எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் ஆதி மூலமான மந்திரம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்குறது இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தின் மூலியமா நம்ம எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கலாம். நீங்க இந்த மந்திரத்தை விட்டுட்டு நீங்க எந்த தெய்வத்துடைய பேரை சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்காது. ஒருத்தருடைய மரண தேதியை கூட இந்த மந்திரத்தால தள்ளி போட முடியும். கண்டிப்பா தள்ளி போட முடியும். நம்மளுடைய மூச்சு காத்த வணங்க வணங்க குலதெய்வத்துக்கும் அப்பாற்பட்டதுதான் அந்த மனிதனுடைய வாசி மந்திரம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட வாசி யோகி ஸ்ரீ எஸ் ஆனந்தராஜ் ஐயா தான் இருக்காங்க. பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. சரிங்க. இப்போ வாசி மந்திரம் அப்படின்னா என்ன, அது பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். வாசி மந்திரம் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு உடம்புக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்தோட மந்திரம் தான் வாசி மந்திரம். இப்ப நம்ம மூச்சு காத்து இல்லைன்னா கண்டிப்பா நம்ம இறந்துருவோம். நம்மளுடைய இந்த உடல் வேற, மூச்சு காத்து வேற. அந்த மூச்சு காத்துக்காக நாங்க கொடுக்குற மந்திரம் தான் இந்த வாசி மந்திரம். இந்த வாசி மந்திரம் அப்படின்றது ஓங்காரத்துடைய பிரிவு தான் ஒரு மனிதனுடைய உள்ளுக்குள்ள ஓடக்கூடிய மூச்சு காத்து மந்திரம். ஒருத்தருக்கும் தனித்தனியா இருக்குங்க ஐயா. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா முக்கோணத்தை வரைவாங்க. ஒரு 9 விதமா தான் முக்கோணத்தை வரைய முடியும். அந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா முக்கோணம் வரைவாங்க. அந்த முக்கோணம் வரையறதுக்கு ஏத்தபடிதான் அந்த மனிதனுடைய மந்திரமும் மாறும். அந்த மந்திரத்தை ஒரு மனுஷன் வரைஞ்ச மந்திரத்தை இன்னொரு மனுஷன் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மூச்சு காத்து அவன் உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசியான அந்த மூச்சு காத்து தான் அந்த மனிதனுடைய ஆதிமூலமான மந்திரம். அதே மந்திரத்தை தான் அவன் எப்பயுமே ஜெபம் பண்ணணும். எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் சொல்லலாம்? இந்த மந்திரம் எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் ஆதி மூலமான மந்திரம். நாம பிறந்ததுல இருந்து இதான் மந்திரம். நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த மந்திரம் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மந்திரத்தை குடுத்தது மனிதனான 6 அறிவு படைத்த மனுஷனை படைச்சது 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் தான் படைச்சிருக்காங்க. அந்த தேவர்கள் பிறக்கும் போது கொடுத்த அந்த மூச்சு காத்தோட மந்திரம் தான் நாம ஜெபம் பண்றோம். அதை ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா உயிர் கொடுத்தவன் தான் நமக்கு வாழ்க்கையையும் கொடுக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்குறது இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தின் மூலியமா நம்ம எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கலாம். இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ண நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் விலகும். எல்லாமே வெற்றியா அமையும். இந்த மந்திரம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆதி மூலமான மந்திரம். நீங்க இந்த மந்திரத்தை விட்டுட்டு நீங்க எந்த தெய்வத்துடைய பேரை சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்காது. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லதான் உங்களுடைய மூச்சு காத்து தான் உங்க உடலை காப்பாத்தணுமே தவிர உங்க உடல் மூச்சு காத்த காப்பாத்த முடியாது. அப்ப அந்த மூச்சு காத்த நீங்க வணங்க வணங்க தான் நீங்க கண்டிப்பா மேல்நிலை அடைய முடியும். சரிங்க. இப்போ எல்லா விஷயங்களுக்கும் இந்த மந்திரம் சொல்லலாம்னு சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா. ஒருத்தருடைய மரண தேதியை கூட இந்த மந்திரத்தால தள்ளி போட முடியும். கண்டிப்பா தள்ளி போட முடியும். நம்மளுடைய மூச்சு காத்த வணங்க வணங்க அந்த மூச்சு காத்து நம்ம உடம்புக்குள்ள அதிக நாள் இருக்கும். அதிக நாள் இருக்கணும்னா அப்ப என்ன பண்ணும் அந்த மூச்சு காத்து? நம்மளுடைய ஆயுள அதிகப்படுத்தும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும். இது எல்லாமே நம்ம மூச்சு காத்து தான் எல்லா இடத்துக்கும் சுத்திட்டு வருதே தவிர நம்மளுடைய உடல் சுத்துறது கிடையாது. நம்ம உடலால எவ்வளவு தூரம் பயணம் பண்ண முடியும்? கம்மியான தூரம் தான் பயணம் பண்ண முடியும். ஆனா அந்த மூச்சு காத்து எல்லா இடத்துக்குமே பயணம் பண்ணிட்டு வரும். அப்படி பயணம் பண்ணிட்டு வரும்போது நீங்க இந்த மூச்சு காத்த வணங்க வணங்க உங்க உடல் ஆரோக்கியத்துக்கான அந்த உணவையும் அது கொண்டு வந்து கொடுக்கும். அந்த உணவை நீங்க உங்களுக்கு தெரியாமயே நீங்க சாப்பிடுவீங்க. சாப்பிடும்போது உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாகும்.
அதே மாரி அந்த மூச்சு காத்து வந்து உங்கள் ஆரோக்கியமான இடத்துக்கு கொண்டு செல்லும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன உங்க மூச்சு காத்து தான் உங்களுக்கு குடுக்கணுமே தவிர, உங்க உடல் மூச்சு காத்துக்கு குடுக்க முடியாது. அப்ப மூச்சு காத்து மந்திரத்த நீங்க ஜெபம் பண்ண உங்க உடம்பும் பாசிட்டிவா இருக்கும். நீங்க போற எல்லா இடமும் பாசிட்டிவான இடமாவே அந்த மூச்சு காத்து அமைச்சு குடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க. இந்த மந்திரம் சொல்றதுக்கு என்ன முறை? ஏதாவது குறிப்பிட்ட நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிலாம் இல்ல. எப்பயும் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். எப்போ எப் வேணாலும் எவ் சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய உயிர் துடிப்பு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. நம்மளுடைய மூச்சு காத்தான அந்த துடிப்பு வந்து நம்ம சுவாசம் பண்ணக்கூடியது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுவாசம் பண்றோமோ, அதே மாரி தான் நம்மளுடைய உயிர் நாடி நமக்குள்ள செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதனால எவ்வளோ தடவ வேணாலும் நீங்க இந்த மூச்சு காத்து மந்திரத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரிங்க. அப்போ இந்த வாசி மந்திரம் சொல்றது மூலமா, அ ம், இப்போ நெறைய பேரு மாந்திரீகம், இந்த ஏவல், பில்லி, சூனியம் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கல்ல. ம். சோ அதெல்லாம் கூட அ நமக்கு செய்ய விடாம தடுக்க முடியுமா? ஆ அது எல்லாமே வந்து பில்லி, சூனியம், ஏவல் இது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக்ன்னு சொல்றோம். ம். அந்த பிளாக் மேஜிக் எதுவுமே இந்த வாசி மந்திரம் சொல்றவங்கள கண்டிப்பா வந்து அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அ பிளாக் மேஜிக் என்னதான் பிளாக் மேஜிக் பண்ணாலும், இந்த மூச்சு காத்துக்கு கண்டிப்பா யாருமே பிளாக் மேஜிக் பண்ண முடியாது. ஏன்னா மூச்சு காத்த தடுத்து நிறுத்தவே முடியாது. காத்த யாரால தடுத்து நிறுத்த முடியுமா? முடியாது. கண்டிப்பா தடுத்து நிறுத்த முடியாது. அதனால வந்து நம்மளுடைய வாசி மந்திரத்த நாம ஜெபம் பண்ணா, இந்த பில்லி, சூனியம், ஏவல் போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் நம்மள வந்து அண்டவே அண்டாது. இந்த வாசி மந்திரம் சொல்லி, இந்த விஷயங்கள்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நேயர்கள் யாராவது உங்ககிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்களா? நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாசியோக பயிற்சியே இந்த வாசி மந்திரத்தின் மூலியமா நெறைய பேர் வாசியோக பயிற்சியில மூக்குல சுவாசம் இழுக்காம, நல்லபடியா சிரசுக்குள்ள ஒடுங்கி அவங்க வாசி, மேல இருந்து தலையில இருந்து சுவாசத்த இழுக்கிறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. வாசி மந்திரத்தின் மூலியமா, வாசியோக பயிற்சி மூலியமா நெறைய பேர் மேல்நிலை அடைஞ்சிருக்காங்க. சரிங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா, பேய் பயம்லாம் இருக்கும். ஸோ ம், இன்னமும் ம், ம், வந்துட்டு எவ்வளோதான் வயசானாலும் பேய் பயம் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஸோ ம், ம். அதெல்லாம் கூட இந்த மந்திரத்தினால அதெல்லாம் இந்த போகும். மந்திரம் சொல்ல சொல்ல பேய் பயம் எல்லாமே விலகிடும். ஒண்ணும் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இந்த மந்திரம்ன்றது வந்து வந்து ஆ 6ஆம் அறிவை விட 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் மூலியமா கொடுக்கப்பட்டது தான் இந்த உயிர். அந்த உயிருடைய மந்திரத்த நீங்க ஜெபம் பண்ண, அந்த தேவர்களையே நீங்க ஜெபம் பண்ணதுக்கு சமம். அப்ப தேவர்கள் ஜெபம் பண்ணும்போது 6ஆம் அறிவு படைத்த மனிதன காப்பாத்துறதும் 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் தான். அப்ப அவங்க ரொம்ப ஈஸியா நம்மள காப்பாத்திருவாங்க. ஸோ ம். இப்ப நெறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும். ஸோ ம், ம். அவங்கெல்லாம் கூட இந்த வாசி மந்திரத்தின் மூலமா குலதெய்வத்த கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா குலதெய்வத்துக்கும் அப்பாற்பட்டது தான் அந்த மனிதனுடைய வாசி மந்திரம். ம். நம்மளுடைய மூச்சு காத்துன்றது வந்து குலதெய்வத்துக்கும் அப்பாற்பட்டது. ஏன்னா நமக்கு உயிர் குடுத்தது குலதெய்வம் கிடையாது. நம்மளுடைய உடல் குடுத்தது தான் குலதெய்வம். இந்த உடல் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி மூதாதையரான அந்த 3வது தாத்தாவுடைய உடல் தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனா நம்மளுடைய உயிர் வந்து தேவர்கள் குடுத்தது. அப்போ இந்த உடல விட உயிர் தான் சிறந்தது. அப்போ அந்த உயிர் மந்திரத்த நாம ஜெபம் பண்ணும்போது, இந்த உடலும் மேன்மையடையும். அதே மாரி குலதெய்வத்தின் மூலியமா கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களையும் நாம அடைய முடியும். இந்த வாசி மந்திரத்தின் மூலியமா தான் குலதெய்வத்துடைய எல்லா பயனுமே நம்ம அடைய முடியுமே தவிர, வேற எந்த மந்திரத்தாலயும் குலதெய்வத்தின் பேர நீங்க எத்தன தடவ சொன்னாலும் சரி, இந்த வாசி மந்திரத்த சொன்னீங்கன்னா, கண்டிப்பா நீங்க குலதெய்வத்துடைய முழு அனுக்கிரகத்த நீங்க அடைய முடியும். நிச்சயமாங்க. இந்த வாசி மந்திரத்துல அடையக்கூடிய நிலைகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமா. நிலைகள்னு இருக்கு. நான் நிலைகள் நெறைய சொல்லியிருக்கேன். ம். ஏன்னா வந்து வாசி மந்திரத்த நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது தான் அந்த நிலைகள நீங்க அடைய முடியும். வாசியோக பயிற்சி நீங்க செய்யாம, வாசி மந்திரத்த மட்டுமே நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, குலதெய்வத்தின் அருள் மூலியமா இந்த உலகத்துல வாழக்கூடிய எல்லா வாழ்க்கை முறையையும் நீங்க அடைய முடியும். அந்த நிலைகள் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமாங்கய்யா? என்னென்ன நிலைகள் இருக்கு நிலைகள் இப்போ வாசியோக பயிற்சி பண்ணாதான் அந்த நிலைகளை நீங்க அடைய முடியும். முதல் நிலை வந்து குதிரை நிலை. ம். அடுத்த நிலை வந்து ம க மயில் நிலை. அடுத்த நிலை வந்து குயில் நிலை. அதுக்கடுத்த நிலை வந்து அன்னப்பறவை நிலை. அதுக்கடுத்த நிலை வந்து சிவலிங்க நிலை. இந்த நிலைகள் எல்லாமே ஒவ்வொரு அங்குல சுவாசமா உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கும்போது நீங்க அடைய வேண்டியது. அந்த நிலைகளுக்கு எல்லாமே
ஒவ்வொரு நிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பயிற்சி முறையும் இருக்கு. அந்த பயிற்சி முறை தான் அந்த வாசியோக பயிற்சி முறை. அந்த வாசியோக பயிற்சி முறை நீங்க செய்யணும்னா, கண்டிப்பா வாசி மந்திரம் இல்லாம நீங்க செய்யவே முடியாது. உங்களுடைய வாசிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்காம, வாசியோக பயிற்சி செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம், 3 மணி நேரம் நீங்க வாசி மந்திரம் வச்சு, விசுத்தி சக்கரத்திலிருந்து நீங்க ஊதுவீங்க. ம். அப்படி ஊதும்போது, சிரசுக்குள்ள ஒடுங்குன உடனே, குதிரை நிலைன்னு ஒரு நிலை வரும். அந்த நிலைய வந்து ஏன் சித்தர் மகான்கள் குதிரை நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய மூளைய விட்டு வெளியில ம். சுத்தி, 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 சுத்தி வரும் உங்க வாசி. அது சுத்தி, சுத்தி வரும்போது, அது வந்து 6 அங்குல சுவாசமா இருக்கும். அந்த 6 அங்குலத்துக்கு நீங்க வாசிய வந்து சிரசுக்குள்ள ஒடுங்கி, நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது, 6 தடவ சிரசுக்குள்ள அது சுவாசம் பண்ணும். அதனால தான் அது 6 அங்குல சுவாசம்னு நாங்க சொல்றோம். அந்த குதிரை நிலை வந்து வந்து குலதெய்வ நிலை அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். அந்த குதிரை நிலையில இருக்கும்போது, உங்களுடைய கண்களுக்கு எல்லா குலதெய்வங்களும் தெரியும். ம். குலதெய்வங்கள் அப்படின்னா வந்து இறந்து போன பிரேதாத்மா தான் குலதெய்வம். அந்த இறந்து போன பிரேதாத்மாவ நீங்க பார்க்க முடியும். நீங்க உங்களுடைய மூதாதையரான தாத்தாவெல்லாம் நீங்க கண்கொண்டு பார்க்க முடியும். அப்ப குலதெய்வ நிலையில அந்த 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 குதிரை நிலைய நீங்க அடக்கி, புருவ மத்தியில அடக்கி, அதுக்கப்புறம் அது புருவ மத்தியில இருந்து மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழும்போது, அது அஞ்சங்குல சுவாசமா இருக்கும். அது அஞ்சங்குல சுவாசமா இருக்கும்போது, அத வந்து மயில் நிலைன்னு சொல்றோம். அந்த மயில் நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அஞ்சங்குல சுவாசமா இருந்து மேல் நோக்கி எழும். அப்படி மேல் நோக்கி எழுந்து, அது அத மூலாதாரம் வரைக்கும் போயி, அது அப்படியே முன்னோக்கி எழுந்து புருவ மத்தியில ஆக்னேய சக்கரத்துல போய் நிக்கும். அப்படி ஆக்னேய சக்கரத்துல போய் நிக்கிறது தான் மயில் நிலைன்னு சொல்றோம். அந்த மயில் நிலை அப்படின்றது வந்து உங்களுடைய வாசி மூளைக்குள்ள போயிடும். ம். மூளைக்குள்ள போயி 5 அங்குலமா அது வந்து சுவாசத்த பண்ணும். அது 5 அங்குலமா சுவாசம் பண்றது தான் மயில் நிலை. அந்த மயில் நிலை அப்படின்றது டைம்ல நீங்க எப்படி வாசியோக பயிற்சி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்டு சுவாசம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வாசி மந்திரத்த புருவ மத்தியில நினைக்கணும். அதுதான் வந்து மயில் நிலை அப்படின்னா, அந்த மயில வந்து தோகை எப்படி ஃபாலோ பண்ணுதோ, அது மாரி நீங்களும் வாசி வந்து சுவாசம் பண்ணதுக்கு அப்புறம் பின்னோக்கி உங்களுடைய வாசி மந்திரத்த நினைச்சுக்கிட்டே வரணும் புருவ மத்தியில. அப்படி நினைச்சுக்கிட்டே வரும்போது, அந்த வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி 4 அங்குல சுவாசமா மாறும். அப்போ மயில் நிலையில அது வெள்ள கலர்ல இருக்கும் புருவ மத்தியில. அந்த வாசி உ உள்ளுக்குள்ள ஒடுங்கும்போது, குயில் நிலைக்கு கருப்பு நிறமா மாறிடும். அப்ப கருப்பு நிறமா மாறும்போது, நீங்க வாசிய புருவ மத்தியில பார்க்க முடியாது. ஆனா அந்த வாசி சுவாசம் பண்றத காதுகள்ல கேட்கலாம். அந்த காதுகள்ல கேட்கறதுனால தான் சித்தர் மகான்கள் அத வந்து குயில் நிலைன்னு சொல்லியிருக்காங்க. குயில் எப்படி பாடுது? ஆமா. அது மாரி நீங்க காதுகள்ல உங்களுடைய வாசிய புருவ மத்தியில நீங்க கேட்க முடியும். அப்படி கேட்கறது தான் குயில் நிலை. அந்த குயில் நிலையையும் தாண்டி நீங்க போகும்போது 3 அங்குல சுவாசமான அன்னப்பறவை நிலை வரும். அன்னப்பறவை நிலை வரும்போது, உங்களுடைய வாசி வந்து புருவ பூமத்திய ரேகையான அந்த புவியீர்ப்பு விசை இருக்கு பாருங்க. அந்த புவியீர்ப்பு விசைக்கும் உங்களுக்கும் கட்டுப்படாம நிக்கும் வாசி. அது ஒரு எப்படி மேகங்களா இருக்கு. மேகங்கள் வந்து புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படுறது இல்ல. அந்த மாரி உங்களுடைய வாசியும் புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாது. புவியீர்ப்பு விசைக்கு நீங்க கட்டுப்படல அப்படின்னும்போது, அன்னப்பறவை நிலையில இருந்து உங்களுக்கு 7ஆம் அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப 7ஆம் அறிவு செயல்படும்போது, நீங்க வந்து எப்பொழுதும் இளமையா இருக்கலாம். இப்ப ம். எல்லாருமே வந்து வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, 30,000 அடியும் தாண்டி, 40,000 அடியும் தாண்டி எல்லாரும் இப்போ வந்து ஸ்பேஸ நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ நோக்கி பயணிக்கும்போது, இங்க இருக்கக்கூடிய காலகட்டங்களும், அங்க ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய காலகட்டங்களும் வேற விதமா இருக்கும். அந்த மாரி உங்களுடைய வாசி வந்து தேவர்கள் நிலை அடைஞ்சு, இப்ப தேவர்களுக்கு 1 நாள்னா, மனித வருடத்துக்கு 1 வருஷம். ம். அப்போ உங்களுடைய வாசிக்கு 1 நாள்னா, மனித வருடத்துக்கு 1 வருஷம். அந்த மாரி ஒரு பயணம் வந்து நீங்க அன்னப்பறவை நிலையில 7ஆம் அறிவு கொண்டு நீங்க பயணிக்க முடியும். அப்படி 7ஆம் அறிவு கொண்டு பயணிக்கும்போது, மனிதன சுத்தி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வங்கள் எல்லாம் தெரியும். அதே மாரி நீங்க மனிதர்களுக்கு குலதெய்வத்தின் மூலியமா நெறைய நல்ல காரியங்கள நீங்க செய்யலாம்.
இப்ப குலதெய்வத்தின் மூலியமா தான் நீங்க எல்லா மனிதர்களுக்கும் நல்ல காரியத்தை செய்ய முடியும். அந்த குலதெய்வம் எல்லாம் உங்களுக்கு கட்டுப்படக்கூடிய நிலை தான் அன்னப்பறவை நிலை. அந்த அன்னப்பறவை நிலையில நீங்க வந்து எப்பொழுதும் உங்களுடைய வாசி புவியீர்ப்பு விசைக்கு கட்டுப்படாம நிக்கும். கட்டுப்படாம நிக்கும்போது, நீங்க வந்து என்ன வேணாலும் இந்த பூமண்டலத்துல செய்ய முடியும். அன்னப்பறவை நிலையில இருக்கும்போது, ஒரே ஒரு விஷயம், இந்த பூமிய ஆள்றது மனிதன் தான் ஆள்றான். மனிதனுக்கு 6ஆம் அறிவு. உங்களுக்கு 7ஆம் அறிவு வந்துருச்சு அப்படின்னா, நீங்க மனித சக்திய விட அதிக சக்தியில நீங்க செயல்பட முடியும். அந்த செயல்படக்கூடிய முறையே நீங்க வாசியோக பயிற்சி பண்ணா மட்டும் தான் நீங்க இத அடைய முடியும். எப்படி உங்க மனிதனுக்கு உயிர் குடுத்த தேவர்களை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க அப்படின்னா, அன்னப்பறவை நிலையில தான் நீங்க தேவர்கள நோக்கி பயணிப்பீங்க. அப்ப தேவர்கள நோக்கி பயணிக்கும்போது, உங்களுக்கு கண்டிப்பா 7ஆம் அறிவு செயல்படும். 3வது கண் திறக்கப்படும். 3வது கண் திறக்கும்போது, நீங்க அண்ட சராசரத்த எல்லாத்தையும் பார்க்க முடியும். தேவர்கள் சொல்ற மந்திரங்கள் எல்லாம் நீங்க காதுகள்ல கேட்க முடியும். நீங்க 3 மணி, 4 மணிக்கே எழுந்திருவீங்க. அன்னப்பறவை நிலையில இருக்கும்போது. அதுக்கப்புறமும் நீங்க வாசியோக பயிற்சி பண்ண பண்ண, உங்களுடைய வாசி கொஞ்சம் கொஞ்சமா மேல்நிலை அடைஞ்சு, தீப நிலையை நோக்கி பயணிக்கும். அந்த தீப நிலை, இந்த அன்னப்பறவை நிலையில உங்களுடைய வாசி 3 அங்குல சுவாசமா இருக்கும். அன்னப்பறவை நிலையில நீங்க புருவ மத்தியில உங்களுடைய வாசி மந்திரத்த நினைக்கும்போது, மேகக்கூட்டங்கள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ மேகக்கூட்டங்கள் எல்லாம் தெரியும்போது, 3 தடவ உங்க புருவ மத்தியில சுவாசம் பண்ணும் உங்க வாசி. 3 தடவ சுவாசம் பண்றத நீங்க காதுகள்ல கேட்டுக்கிட்டே நீங்க சுவாசத்த பண்ணலாம். அப்போ உங்க புருவ மத்தியில உங்களுடைய வாசி வந்து வெள்ளை நிறத்துல இருக்கும். அதுக்கப்புறம் மேல்நிலை அடையும் போதுதான் அந்த தீபமா அது மாறி அந்த தீப நிலைய நீங்க அடைய முடியும். அந்த தீபமா மாறும்போது அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியில இருக்கக்கூடிய அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா எல்லோ நிறத்துல மாறி அதுக்கப்புறம் தான் அது தீப நிலையான 2 அங்குல சுவாசமா இருக்கும். தீபம் எரியிறா மாரி நீங்க புருவ மத்தியில பார்க்கும்போது, அது 2 அங்குலத்துக்கு இருக்கும். ஒண்ணு காத்து, இன்னொன்னு வந்து நெருப்பு. இது 2மே சேர்ந்தது தான் தீபநிலை. அந்த தீப நிலையையும் கடந்து போகும்போது தான், வாயு பகவானான வாயு நிலைக்கு போகும். அந்த வாயு நிலைக்கு போகும்போது, ஒரு மாரி புகை மண்டலமா உங்க வாசி செயல்படும். அப்ப நீங்க புகை மண்டலமா நீங்க வாசிய பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது தான், அது வந்து ஓரங்குல சுவாசமா இருக்கும். அந்த ஓரங்குல சுவாசமா இருக்கும்போது, உங்களுக்கு 9 அறிவு செயல்படும். தீப நிலையில உங்களுக்கு 8 அறிவு செயல்படும். 8 அறிவுக்கு அப்புறம் 9 அறிவு செயல்படும்போது, நீங்க உட்கார்ந்த இடத்துக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் உங்கள தேடி வரும். அதே மாரி நீங்க உட்கார்ந்த இடத்துல இந்த சித்தர பார்க்கணும், இவர பார்க்கணும், அவர பார்க்கணும், அகத்திய மகான பார்க்கணும், அப்புறம் வந்து போகர் மகான பார்க்கணும், போகர் மகான் எழுதின இந்த பாட்டுக்கு எனக்கு விளக்கம் தெரியல, அப்படின்னு நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது, நீங்க நினைச்சீங்கன்னா, ஓரங்குல சுவாசமா இருக்கும்போது நினைச்சீங்கன்னா, உடனேயே உங்கள் காதுகளுக்கு அதன் பத்தின விளக்கத்த சித்தர் மகான்களே வந்து சொல்லுவாங்க. அந்த சித்தர் மகான்கள நீங்க கண்கொண்டு பார்க்க முடியும். சித்தர் மகான்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதையும் நீங்க கண்கொண்டு பார்க்க முடியும். இது எல்லாமே ஓரங்குல சுவாசத்துல மட்டும் தான் சாத்தியம். வேற எதுலயுமே சாத்தியம் கிடையாது. அதே மாரி ஓரங்குல சுவாசம் அப்படின்றது வந்து தீப நிலையையும் கடந்தது. தீபம் அப்படின்னா ஒரு நெருப்பு அப்படின்னா காற்றும் நெருப்பும் சேர்ந்தது தான். அது 2 அங்குல சுவாசம். அப்போ காத்து மட்டும் இருக்கிறது எப்பயுமே ஓரங்குல சுவாசம். அப்ப காற்று இல்லாம எந்த இடத்துலயும் தீபம் எரியாது. ஆனா தீபம் இல்லாம காத்து உண்டு. அதனாலதான் அது ஓரங்குல சுவாசம். அதே மாரி அண்டத்த கடந்து நீங்க போக முடியும். சூரியன கடந்து நீங்க பயணிக்கிறது தான் அந்த ஓரங்குல சுவாசம். சூரியன் தான் இந்த கேலக்ஸிய நகர்த்துறதே சூரியன் தான். சூரியன் மூலியமா தான் நம்ம பூமி சுத்துது. சூரியன் மூலியமா தான் நமக்கு காத்து வருது. சூரியன் மூலியமா தான் ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கான். ஆனா வந்து சூரியனையும் கடந்து போகக்கூடிய அந்த வாசியோக நிலையில மட்டும் தான் உங்களால முடியுமே தவிர, வேற எதாலயும் முடியாது. நீங்க என்ன பிராணாயாமம் பண்ணாலும் சரி, என்ன தியானம் பண்ணாலும் சரி, கண்டிப்பா முடியவே முடியாது. நெறைய பேர் சொல்லுவாங்க,
கிரியா யோகால முடியும்னுவாங்க, இந்த யோகால முடியும்னுவாங்க, அந்த யோகால முடியணும். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சூரியனை தாண்டியும் நீங்க பயணிக்கணும்னா வாசியோக முறையில மட்டும்தான் முடியும். அது வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க சிரசுக்குள்ள உங்க வாசிய ஒடுங்க வச்சு அதுக்கப்புறம் அது ஓரங்குலமா மாத்தினா மட்டும்தான், நீங்க தீப நிலைய கடந்தா மட்டும்தான் அது முடியும். தீப நிலைய கடக்காம நீங்க கண்டிப்பா அண்ட சராசரத்தை நீங்க அளக்கவும் முடியாது. சூரியனை தாண்டி நீங்க பயணிக்கவும் முடியாது. பயணிக்கணும்னா சூரியனை தாண்டி நீங்க பயணிக்கணும்னா வாயு மண்டலத்தை நோக்கி நீங்க பயணிக்கணும்னா கண்டிப்பா வாசியோக பயிற்சி பண்ணி உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஓரங்குல சுவாசமா ஒடுங்கினா மட்டும்தான். ஓரங்குல சுவாசமா ஒடுங்குது அப்படின்னா நீங்க வாசியோக பயிற்சி பண்ணும்போது ஒரே ஒரு தடவை உங்க வாசி சிரசுக்குள்ள பயணிக்கும். அப்படி பயணிக்கும் போதுதான் அந்த வாசி தான் உங்களை வாயு மண்டலத்தை நோக்கி பயணிக்க வைக்கும். அப்படி வாயு மண்டலத்தை நோக்கி நீங்க பயணிக்கும் போது உங்களுடைய வாசியின் ஓட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல. இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க மூக்குல சுவாசத்தை இழுக்கிறீங்க. மூக்குல சுவாசத்தை இழுக்கும் போது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்க வாசி சந்திர நாடியாவும் சூரிய நாடியாவும் மாறி மாறி ஓடும். ரெண்டு சைடும் ஓடாது எப்பயுமே. இந்த சைடு ஓடும்போது இந்த சைடு ஓடாது, இந்த சைடு ஓடும்போது இந்த சைடு ஓடாது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த சைடு ஓடும், அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு இந்த சைடு ஓடும். ஆனா வாசியோக பயிற்சி பண்ணி நீங்க சிரசுக்குள்ள ஒடுங்கி ஓரங்குல சுவாசமா இருக்கும் போது தேவர்களுக்கு ஓடக்கூடிய அந்த வாசி நிலை உங்களுக்கு ஓடும். தேவர்களுக்கு ஒரு நாள்னா மனிதனுக்கு 1 வருடம். இது கணக்கு. இப்போ தேவர்களுடைய ஒரு நாள்ன்றது மனிதனுக்கு 1 வருடம் அப்படின்னா தேவர்களுடைய 2 மணி நேர நாடி இங்க 1 மாசம். அப்ப 2 மணி நேரத்துக்கு தேவர்கள் ஓடக்கூடிய அதே வாசி நிலை உங்களுக்கு ஓடும். 1 மாசத்துக்கு சந்திர நாடி ஓடும், 1 மாசத்துக்கு சூரிய நாடி ஓடும். இப்படி மாறி 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 சந்திர நாடியிலேயே நீங்க 1 மாசம் வரைக்கும் பயணம் பண்ணுவீங்க. எப்போனா உங்களுடைய வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி ஓரங்குல சுவாசமா இருக்கும்போது. ஓரங்குல சுவாசமா உங்க வாசி இருக்கணும். அந்த ஓரங்குல சுவாசத்திலேயே அது நிலைச்சு நிக்கணும். அப்பதான் 1 மாசத்துக்கு சந்திர நாடியும் 1 மாசத்துக்கு சூரிய நாடியும் உங்களுக்கு ஓடும். நாடி ஓடுது அப்படின்னா சிரசுக்குள்ள ஒடுங்குன நாடி எப்படி மூக்குல ஓடும் அப்படின்னா ஓடாது. மேல இருந்து கீழே இறங்கக்கூடியது சந்திர நாடியா இறங்கும். மேல இருந்து மட்டும்தான் கீழே இறங்குமே தவிர கீழே இருந்து மேல ஏறாது. வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கிட்டா அப்ப கீழ இருந்து மேல ஏறாத அந்த வாசி சிரசுல இருந்து கீழ் நோக்கி இறங்கும் போது சந்திர நாடியா 1 மாசம் ஓடும், சூரிய நாடியா 1 மாசம் ஓடும். இப்படி மாறி 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 தமிழ் மாதங்கள்ல மாறி 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 ஓடிக்கிட்டே வரும். அப்போ நீங்க ஓரங்குல சுவாசமா உங்க சிரசுக்குள்ள ஒடுங்கி நீங்க பயணம் பண்ணுவீங்க. அப்படி ஓரங்குல சுவாசமா பயணம் பண்ணும் போதுதான் மாசத்துக்கு 1 நாடி உங்களுக்கு ஓடும். அந்த மாசத்துக்கு 1 நாடி ஓடுறது தேவர்களுக்கு மட்டும்தான். அந்த தேவர்களா நீங்க மாறணும்னா கண்டிப்பா நீங்க அன்னப்பறவை நிலையையும் கடந்து தீப நிலையையும் கடந்து நீங்க ஓரங்குல சுவாசமான வாயு பகவான நோக்கி பயணிக்கும் போதுதான் சூரியனையும் கடந்து நீங்க பயணிக்கும் போதுதான் உங்களுடைய சுவாசம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு நாடியா ஓடும். அது மேல இருந்து மட்டும்தான் இறங்குமே தவிர கீழே இருந்து மேல் நோக்கி எழாது. இதுதான் வாசியோக பயிற்சியில வரக்கூடிய மூலமான நிலை. இந்த நிலைதான் இறைநிலை. அந்த இறைவனை அடையக்கூடிய நிலை. இந்த நிலையை நீங்க அடையறதுக்காகத்தான் வாசியோக பயிற்சி எல்லாரும் பண்ணணும். வாசி மந்திரம் வச்சுதான் பண்ணணும். வாசி மந்திரம் வச்சு பண்ணாதான் உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி சீக்கிரமா நீங்க வாசிய சிரசுக்குள்ள ஒடுங்கி குதிரை நிலை, மயில் நிலை, குயில் நிலை, அன்னப்பறவை நிலை, அதுக்கப்புறம் தீப நிலை, அதுக்கப்புறம் வாயு பகவானான ஓரங்குல சிவலிங்க நிலை, அந்த நிலையை நோக்கி பயணிக்க முடியும். சிறப்புங்கய்யா. இப்ப நீங்க சொன்ன இந்த நிலைகள் எல்லாம் அடைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? இல்ல அதிகபட்சம் எந்த அளவுக்கு அவங்களால முடியும்? நானே ஓரங்குல சுவாசத்தோட நிலையில தான் இருக்கேன். நான் மூக்குல சுவாசம் இழுக்கிறவன் கிடையாது. இப்போ எனக்கு ஓடுறது தேவர்களான சந்திர நாடி தான் ஓடுது.